ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பிஎல்எஸ் இ சர்வீசஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஜிஎம்பி இப்போவே 80% மேலே இருக்குது. இந்த ஸ்டாக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியாக இருக்குமான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். விசா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த கம்பெனியோட சப்சிடரியாக இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் என்னன்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ் லைக் பேங்க் ரிலேட்டட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டட் இ சர்வீசஸ் அண்ட் இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது இந்த கம்பெனி இ காமர்ஸ், ஐடி ஹார்ட்வேர், ஃபுட்வேர் அண்ட் ஆட்டோமொபைல், சாஃப்ட்வேர், ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங், டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் தந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 சப்சிடரிஸ் இருக்கு. ஸ்டார்ஃபின், ZMMPL, ஜீரோ மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அண்ட் பிஎல்எஸ் கேந்திரா சொல்லி 3 கம்பெனிஸ் இருக்கு. இந்த ஸ்டார்ஃபின்ல அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ், அதாவது சேவிங்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓனிங், ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், கேஷ் டெபாசிட் அண்ட் கேஷ் வித்ட்ராயல், மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் பாஸ்புக் பிரிண்டிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட பிசி சர்வீசஸா இருக்கு, பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸா. பிஎல்எஸ் கேந்திராஸ் மூலமா என்ன பண்றாங்கன்னா பர்த் சர்டிபிகேட் ரினிவல், டெத் சர்டிபிகேட் ரினிவல், ஆர்ம்ஸ் லைசன்ஸ், ஆயுஷ்மான் சர்பத் சேஹத் பீமா இ கார்டு, டீகார்மிகேஷன் ஆஃப் லேண்ட், ஆதார் என்ரோல்மெண்ட், ஆதார் இ கேஒய்சி, பேன் கார்டு ஃபார்ம் ஃபில்லிங், அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஷார்ட் இ சேவை மையங்கள்ல பண்ற சர்வீசஸை வந்து இந்த கம்பெனி பிஎல்எஸ் கேந்திரான்னு சொல்லி ஒரு 3 மாநிலங்களை பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூ 65 கோடி, ப்ராஃபிட் 3 கோடி. 2022 ரெவன்யூ 98 கோடி, ப்ராஃபிட் 5 கோடி. 2023 ரெவன்யூ 246 கோடி, ப்ராஃபிட் 20 கோடி. இதே 6 months ஃபினான்ஷியல் 2024 வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ 158 கோடி, ப்ராஃபிட் 14 கோடியா இருக்கு. இந்த கம்பெனில கடன் எதுவும் கிடையாது. ஜீரோ டெப்ட் கம்பெனியா இருக்காங்க. அசெட் 213 கோடியா இருக்கு. நெட்வொர்த் 120 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth 2021 to 22 51%, 22 to 23 கம்பேர் பண்ணும்போது 150% உயர்ந்திருக்கு. எபிட்டா growth 321% அளவுக்கு 2023 உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் growth 278% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா எபிட்டா மார்ஜின்ஸ்ல 8, 9, 15% கடந்த 3 பினான்சியல்ல வச்சிருந்திருக்காங்க. பேட் மார்ஜின்ஸ் வந்து 5, 6, 8% வச்சிருக்காங்க. ROE பெர்சன்டேஜ் வந்து 39, 43, 33% இருக்கு. ROCE பெர்சன்டேஜ் வந்து 30, 28, 31% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.07 இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 2036 லட்சமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து 20 கோடி அளவுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 30 Jan to 1 February 2024. இ சர்வீசஸோட இஷ்யூ பிரைஸ் வந்து ₹129, ₹135. நீங்க பிஎல்எஸ் ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தீங்க, அதாவது டாடா மோட்டர்ஸ்ல எப்படி நம்ம ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஐபிஓ கோட்ல அப்ளை பண்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். ரெக்கார்ட் டேட் வந்து January 23 நினைக்கிறேன், பட் நாட் ஷூர். பட் அதுக்குள்ள நீங்க இந்த ஷேர் வச்சிருந்தீங்கன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீசஸ் இந்த கம்பெனி வந்து நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ₹7 அளவுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 310 கோடியா இருக்கு. ஐபிஓ சைஸும் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஷார்ட் சைஸ் ஐபிஓ கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக்கு வந்து டிமாண்ட் அதிகமாவே இருக்கும். ரீட்டைல் அலோகேஷனும் 10% இருக்கிறதுனால ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் ராலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஜிஎம்பி வந்து 80% அளவு இப்பவே காட்டுது. இந்த கம்பெனியோட லாட் சைஸ் வந்து 108 ஷேர், ₹14,580 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கு. லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 2nd February 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 5th February 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 5th February 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 6th February 2024 இருக்கு. ப்ரீ இஷ்யூல ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 93% அளவுக்கு இருக்கு. இப்ப நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் மீன்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ வந்து பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் அவுட்லுக் வந்து பார்க்கும்பொழுது இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி வந்து 19% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது டபுள் டிஜிட் growth இருக்கு ஃபினான்ஷியல் 2022 to 2025. பிளஸ் இந்த கம்பெனி வந்து இயர் வந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பனிங் இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட்லிங் பண்றது இருந்தாலும் சரி, அதுல டெபாசிட் பண்ண சர்வீசஸ் இருந்தாலும் சரி, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு தான் வராங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ரூரல் ஏரியாஸ்ல வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்றதுனால நல்ல பிசினஸ் growth-உம் வந்து அந்த செக்டாரான இந்த பிசி செக்மெண்ட்ல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல இவங்க சப்சிடரிஸான ZMPL, ஜீரோ மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடும் சரி, ஸ்டார்ஃபின்னும் வந்து நல்லா வந்து இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ZMPL தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் பிசினஸ் கரஸ்பாண்டண்டா வந்திருக்காங்க இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்க்கு. பிளஸ் இவங்க லார்ஜஸ்ட் பிசி நெட்வொர்க், இந்த பிசினஸ் கரஸ்பாண்டிங் சர்வீசஸ் நெட்வொர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் எஸ்பிஐக்கு. ஸோ எஸ்பிஐ மட்டுமே கிட்டத்தட்ட இவங்களோட ரெவன்யூக்கு ஒரு 50% மேல கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பிளஸ் இந்த கம்பெனியோட இந்த BLS இ சர்வீசஸ் வந்து 92,427 BLS டச் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த டச் பாயிண்ட்ஸ் மூலமா தான் இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 402 BLS ஸ்டோர்ஸ் இருக்காங்க. அது மூலமா இந்த ஆதார், பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் அந்த ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல 15 banks and 35 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து இவங்க சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அந்த பிசினஸ் சர்வீசஸ்ல இன்வால்வ் ஆகிற மக்களும் வந்து இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்டரும் சரி கன்சிஸ்டன்டா உயர்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 7.2 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 16.46 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.05 இருக்கு. ROCE பெர்சன்டேஜ் 30.62% இருக்கு. ROE 33.33% இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து ப்ரீ IPO பேசிஸ்ல 44, இதே போஸ்ட் IPO பேசிஸ்ல வந்து 60 times earningsல வந்து இருக்கு. ஸோ இவங்க பியர்ஸா யாரை மென்ஷன் பண்ணியிருந்தா இ-முத்ரா லிமிடெட். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து IPOல வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட வந்திருப்பாங்க. அவங்களும் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 50 times வேல்யூவேஷன் வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்காங்க, ஒரு 8 times கிட்டத்தட்ட வந்து இருக்காங்க. ஸோ இந்த செக்டர்ல ரெண்டு கம்பெனி தான் இ-முத்ரா அண்ட் இந்த கம்பெனியான BLS இ சர்வீசஸ் லிமிடெட் இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து 50 times 60 times earnings வந்து இருக்கு. இவங்க அந்த ஃபியூச்சர் growth பெர்ஸ்பெக்டிவ்ஸை கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூவேஷன் ஹைலைட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 277% and 150% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு மார்ச் 31st 2022 மார்ச் 31st 2023. ஓவராலா இவங்க எபிட்டா வந்து கன்சிஸ்டன்டா வச்சிருக்காங்க. அது 5 to 8% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் growth வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இந்த கம்பெனிக்கு உயர்ந்திருக்கு. டெப்ட் இல்லாத இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஃபேக்டர்ஸா இருக்கு. இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த கமிஷன் பேஸ்ட் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்றாங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு தேவையான சார்ஜ் பிளஸ் இவங்களோட கமிஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி வந்து கமிஷன் சர்வீசஸ் சார்ஜஸ் குறைச்சாங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் மேல வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் சர்டன் என்டிட்டிஸ் இன் தி ஸ்கிரிப்ட் ஆஃப் BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் லிமிடெட். அதாவது சில பல ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி செபி கொஞ்சம் வந்து இவங்க விசாரிச்சுல இருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து இந்த BLS சேவா மூலமா வந்து இந்த பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்ல சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா, அதுல பஞ்சாப் சேவா கேந்திரா ப்ராஜெக்ட் வந்து இவங்களோட ப்ராஜெக்டை வந்து ரெனியூவல் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ அதை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட BLS சேவா வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இ சேவை மையங்கள் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட ஊர் லாங்குவேஜ் நான் அதை சொல்ல விரும்புறேன். பிளஸ் இந்த கம்பெனியோட 50% ரெவன்யூ வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து வருது. ஸோ ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இவங்க சப்சிடரிஸ் கீழே ஒரு குரூப் கம்பெனிஸ் இருக்கு. அவங்களும் சிமிலர் லைன் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இந்தியா நோக்கி போற டிஜிட்டல் இந்தியா சொல்லி ஒரு தீமும் பிளஸ் இந்த இன்டர்நெட் ரிலேட்டட் சர்வீஸ் பண்ற தீமும், அது மட்டும் இல்லாம இவங்க பேரட் கம்பெனி கிட்ட மூலமா 66 கண்ட்ரிக்கு விசா அப்ளிகேஷன் பண்ற சர்வீசஸ் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் எய்ன்ஸ் அப்ளை பண்றவங்க நான் எல்லாம் சொல்ல விரும்புறேன்னா, இவங்களோட IPO சைஸ் ஸ்மாலா இருக்கு. பிளஸ் ரீட்டைல் அலோகேஷன் 10% அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதனால GMP ஆல்ரெடி 80% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. பிளஸ் இவங்களோட ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உயர்ந்துட்டு வருது. ரீசன்ட் டைம்ஸ் நல்லா ப்ராஃபிட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்டர்ஸ் காரணமாக இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% அளவுக்கு வந்து ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆன் லிஸ்டிங் டே பேசிஸ்ல. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஸோ ஷார்ட் டேர்ம்ல நிறைய வந்து பல இஷ்யூஸ் இருக்குங்க. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் 400 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட், 200 பாயிண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்டேல கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இருந்திருக்கு. ஆனா எண்டிங் பேசிஸ்ல வந்து 100 பாயிண்ட் அளவுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. காரணம் என்னன்னு உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ ஷார்ட் டேர்ம்ல நிறைய வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்க பொழுது, ஸோ என்னதான் இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சர் ரிலேட்டட் ஸ்டாக்கா இருந்தாலும் மார்க்கெட் எல்லாமே ஓரளவு விழுந்துச்சுன்னா எல்லா ஸ்டாக்கும் அடிக்கிறது தான் ரெடி ஆகும். ஸோ அதனால ஷார்ட் டேர்ம் நீங்க வியூ எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுல நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கனால. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புனா, இந்த கம்பெனி இருக்கிற இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், டிஜிட்டல் இந்தியா சர்வீசஸா இருக்கட்டும், ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் சர்வீசஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இவங்களோட ப்ரொமோட்டர் கம்பெனியான BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் மூலமா இவங்க விசா அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது லாங் டேர்ம்ல இன்டர்நெட் தான் பெருசா பேச போகுது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஒரு பெட்டர் ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி தான் நாம நினைக்கிறோம். வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிள் இல்ல தான், ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா செக்டார் PBI ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கிறதுனாலையும் இந்த செக்டார்ல வெறும் 2 பிளேயர் இருக்கனால இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் இவங்களோட மார்க்கெட் சைஸ். ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்களான்னு சொல்லிட்டு போற பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறது வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த IPO இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் வந்து எடுத்துக்கணும். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ
எடுக்கும் பொழுது நீங்க உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னவோ அதை பொறுத்து, உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை பொறுத்து தான் நீங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ வந்து எடுக்கிறது கரெக்டா இருக்கும். 1 or 2 டைம்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணும். செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.